ஹாய் நண்பர்களே, நான் உங்களோட புஜ்ஜிமா. ஒரு அமைதியான கடற்கரை கிராமத்தில் ஜீவன் என்ற ஒரு முதியவர் வாழ்ந்து வந்தார். ஜீவன் அந்த ஊரில் ஒரு சிறிய கடிகார பழுது பார்க்கும் கடை வைத்திருந்தார். அவரிடம் இருக்கும் கடிகாரங்கள் எல்லாம் மிகவும் பழமையானவை. ஊரில் இருப்பவர்கள் அவரிடம் வந்து தங்கள் கடிகாரங்களை சரி செய்து கொள்வார்கள். காலத்தை என்னிடம் கொடுங்கள், நான் அதை சரியாக ஓட வைக்கிறேன் என்று அவர் சிரித்துக்கொண்டே சொல்லுவார். ஜீவனின் கடைக்கு எதிரே கபிலன் என்ற ஒரு இளைஞன் இருந்தான். அவன் ஒரு சிற்பி. அவன் களிமண்ணால் அழகான பொம்மைகளை செய்வான். கபிலனுக்கு ஒரு அவசரம் எப்போதும் இருக்கும். சீக்கிரம் நிறைய பொம்மைகளை செய்ய வேண்டும், நிறைய பணம் சம்பாதிக்க வேண்டும் என்று அவன் ஓடிக்கொண்டே இருப்பான். கபிலன் ஒரு நாள் ஜீவனிடம் வந்தான். தாத்தா, என் கடிகாரம் மெதுவாக ஓடுவது போல இருக்கிறது. எனக்கு நேரம் போதவில்லை. இதை இன்னும் வேகமாக ஓட வைக்க முடியுமா என்று கேட்டான். ஜீவன் சிரித்தான். தம்பி, கடிகாரம் வேகமாக ஓடினால் உனக்கு நேரம் கிடைக்காது. உன் ஆயுள்தான் குறையும். காலம் அதன் வேகத்தில்தான் ஓடும். நீதான் உன் வேகத்தை குறைக்க வேண்டும் என்றார். கபிலனுக்கு அது புரியவில்லை. அவன் தனது களிமண் பொம்மைகளை செய்வதில் தீவிரமாக இருந்தான். அவன் அந்த பொம்மைகளை சரியாக காய வைக்காமலேயே விற்கத் தொடங்கினான். நேரம் பொன் போன்றது தாத்தா, நான் ஏன் காத்திருக்க வேண்டும் என்று அவன் ஜீவனிடம் வாதாடினான். ஜீவன் தனது கடையின் மூலையில் இருந்த ஒரு பழைய ஊசல் கடிகாரத்தை காட்டினார். அது டிக் டிக் என்று நிதானமாக ஓடிக்கொண்டிருந்தது. கபிலா, இந்த கடிகாரம் 100 ஆண்டுகளாக இப்படிதான் ஓடுகிறது. இது அவசரப்பட்டதே இல்லை. அதனால்தான் இது இன்னும் உயிரோடு இருக்கிறது என்றார். ஒரு நாள் அந்த கிராமத்திற்கு ஒரு பெரிய புயல் எச்சரிக்கை வந்தது. கடல் சீற்றம் அதிகமாக இருந்தது. ஊர் மக்கள் அனைவரும் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல தொடங்கினர். ஜீவன் தனது கடிகாரங்களை பத்திரப்படுத்தினார். கபிலன் தனது களிமண் பொம்மைகளை ஒரு சாக்கில் அள்ளி கொண்டு கிளம்பினான். பலத்த மழை பெய்தது. கபிலன் கொண்டு சென்ற சாக்கிற்குள் தண்ணீர் புகுந்தது. அவன் அவசரமாக செய்த அந்த பொம்மைகள் அனைத்தும் தண்ணீரில் கரைந்து வெறும் மண்ணாக மாறின. கபிலன் அதிர்ச்சியில் உறைந்து நின்றான். என் உழைப்பு எல்லாம் வீணாகிவிட்டதே என்று அழுதான். ஆனால் ஜீவன் தனது கடையில் இருந்து ஒரு சிறிய பெட்டியை எடுத்து வந்தார். அதில் அவர் பல ஆண்டுகளாக செதுக்கிய ஒரு மரத்தாலான கடிகாரம் இருந்தது. புயல் காற்று அடித்தும் தண்ணீர் பட்டாலும் அந்த மரம் உறுதியாக இருந்தது. அதன் பொருட்கள் இப்போதும் சரியாக ஓடிக்கொண்டிருந்தன. புயல் ஓய்ந்த பிறகு கபிலன் ஜீவனிடம் வந்தான். தாத்தா, நான் ஆயிரக்கணக்கான பொம்மைகளை செய்தேன். எல்லாம் கரைந்து விட்டன. ஆனால் நீங்கள் செய்த அந்த ஒரு கடிகாரம் மட்டும் எப்படி இப்போதும் ஓடுகிறது என்று கேட்டான். ஜீவன் சொன்னார், நீ எண்ணங்களை எண்ணினாய், நான் தரத்தை கவனித்தேன். நீ நேரத்தை சேமிக்க நினைத்தாய், நான் நேரத்தை செலவிட நினைத்தேன். ஒரு பொருளை செய்யும்போது அதில் உன் ஆன்மாவை வைத்து அதற்கு தேவையான தரத்தை கொடுத்தால் அது காலத்தையும் தாண்டி நிற்கும். களிமண் பொம்மை கரைந்துவிடும் என்பது தெரிந்ததுதான். ஆனால் அதை சரியாக சுட்டு அதற்கு தேவையான பக்குவத்தை கொடுத்தால் அது இன்றும் சிலையாக நின்றிருக்கும். நீ அவசரப்பட்டதால் அது மண்ணாகிவிட்டது என்றார் ஜீவன். கபிலன் அன்று ஒரு பாடம் கற்றான். அவன் மீண்டும் தனது வேலையை தொடங்கினான். இப்போது அவன் அவசரப்படவில்லை. ஒரு பொம்மையை செய்ய அவன் பல நாட்கள் எடுத்துக்கொண்டான். ஒவ்வொரு வளைவையும் மிக நுணுக்கமாக செதுக்கினான். காலம் கடந்தது. கபிலன் செய்த ஒரு சிலை அந்த ஊர் கோவிலில் வைக்கப்பட்டது. பல 100 ஆண்டுகள் கடந்தும் அந்த சிலை இன்னும் அப்படியே இருக்கிறது. கபிலன் இப்போது இல்லை, ஆனால் அவனது உழைப்பு காலத்தை வென்று நிற்கிறது. இந்த கதை இன்று நமக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய பாடம். நாம் அனைவரும் ஃபாஸ்ட் ஃபுட், இன்ஸ்டன்ட் சக்சஸ் என்ற வேகமாக உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எதையும் உடனே சம்பாதிக்க வேண்டும், உடனே பிரபலமாக வேண்டும் என்று துடிக்கிறோம். ஆனால் அவங்க உருவாக்கப்படும் எதுவும் நீண்ட காலம் நிலைப்பதில்லை. ஒரு செடி மரமாக மாற பல ஆண்டுகள் தேவைப்படுகிறது. ஒரு குழந்தை மனிதனாக மாற பல ஆண்டுகள் ஆகிறது. இயற்கையே நிதானத்தை தான் போதிக்கிறது. நீங்கள் ஒரு வேலையை செய்யும் போது எவ்வளவு சீக்கிரம் முடிக்கிறோம் என்பதை விட எவ்வளவு சிறப்பாக முடிக்கிறோம் என்று யோசியுங்கள். உங்கள் உழைப்பு மற்றவர்கள் நினைத்து பார்க்கும் அளவிற்கு இருக்க வேண்டும். ஜீவன் தனது கடிகாரங்களை சரி செய்யும் போது ஒரு தியானம் செய்வது எப்போதும் நடக்கும். அந்த நிதானம்தான் அவருக்கு ஒரு அமைதியான வாழ்வை தந்தது. நாமும் நமது வேலைகளை ஒரு கலையாக பார்க்க வேண்டும்.
பல நேரங்களில் நாம் நேரமில்லை என்று புலம்புகிறோம். உண்மையில் நமக்கு போதுமான நேரம் இருக்கிறது. ஆனால் நாம் அதை தேவையற்ற பதற்றத்தில் வீணாக்குகிறோம். அமைதியாக செயல்படுபவர்கள்தான் அதிக வேலைகளை முடிக்கிறார்கள். கபிலனின் முதல் பொம்மைகள் கரைந்து போனது போல, நாம் அவசரமாக எடுக்கும் முடிவுகளும் அவசரமாக செய்யும் உறவுகளும் ஒரு நாள் உடைந்து போகக்கூடும். ஆழமான அடித்தளம் அமைக்க நேரம் தேவை. ஜீவன் ஒருமுறை சொன்னார், நேரம் என்பது ஒரு ஆறு போன்றது. நீ அதில் வேகமாக நீந்தினால் சீக்கிரம் களைத்து விடுவாய். நீ ஆற்றுடன் மிதந்து சென்றால் வெகு தூரம் செல்வாய். உங்கள் லட்சியங்களை நோக்கி ஓடுங்கள், ஆனால் மூச்சு வாங்கும் அளவிற்கு ஓடாதீர்கள். வழியில் இருக்கும் பூக்களையும் இயற்கைகளையும் ரசித்துக் கொண்டே செல்லுங்கள். அதுதான் முழுமையான வாழ்க்கை. கபிலன் உருவாக்கிய அந்த சிலை இன்று அந்த ஊரின் அடையாளமாக இருக்கிறது. அதை பார்க்கும் போதெல்லாம் அவர்களுக்கு ஜீவன் சொன்ன அந்த நிதானத்தின் ரகசியம் நினைவுக்கு வரும். நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் நடத்தினாலும் சரி, ஒரு அலுவலகத்தில் வேலை செய்தாலும் சரி, உங்கள் வேலையில் ஒரு நேர்த்தியை கொண்டு வாருங்கள். அதுதான் காலத்தின் பரிசாக உங்களுக்கு திரும்ப கிடைக்கும். ஜீவனின் கடிகாரம் ஓடாமல் நின்றிருந்தால் கூட அதன் மதிப்பு குறையாது. ஏனெனில் அது உருவாக்கப்பட்ட விதம் அத்தகையது. நீங்களும் உங்களை அப்படி ஒரு மதிப்புமிக்க மனிதராக செதுக்கிக் கொள்ளுங்கள். காலம் எல்லாவற்றையும் அழித்துவிடும் என்று சொல்வார்கள். உண்மையான அன்பும் அர்ப்பணிப்புடன் செய்த வேலையும் காலத்திற்கு விதிவிலக்கு. பல நேரங்களில் நாம் மற்றவர்களுடன் போட்டி போடுகிறோம். அவன் முன்னேறிவிட்டான், நான் பின்தங்கிவிட்டேன் என்று நினைக்கிறோம். ஆனால் ஒவ்வொருவருக்கும் ஒரு கால அளவு உண்டு. சூரியன் காலையில் வரும், சந்திரன் இரவில் வரும். இரண்டும் அதன் நேரத்தில் சரியாகத்தான் வருகிறது. கபிலன் இறுதியாக ஜீவனிடம் கேட்டான், தாத்தா, மகிழ்ச்சியான வாழ்விற்கு ஒரு வழி சொல்லுங்கள். ஜீவன் சொன்னார், நிகழ்காலத்தில் வாழ். கடிகாரத்தை பார்ப்பதை நிறுத்திவிட்டு ஓடும் காலத்தை அனுபவி. இன்று முதல் உங்கள் வேலைகளில் ஒரு நிதானத்தை கொண்டு வாருங்கள். அவசரப்பட்டு எதையும் இழக்காதீர்கள். பொறுமை என்பது பலவீனம் அல்ல, அது மிகப்பெரிய வலிமை. ஜீவனின் அந்த பழைய ஊசல் கடிகாரம் இப்போதும் அந்த கடையில் ஓடிக்கொண்டிருக்கிறது. அது நமக்கு சொல்லும் செய்தி ஒன்றுதான். வாழ்க்கை என்பது ஒரு ஓட்டப்பந்தயம் அல்ல, அது ஒரு அழகான பயணம். எனவே நிதானமாக பயணிப்போம், காலத்தை வெல்லும் சாதனைகளை செய்வோம். உங்கள் வாழ்க்கை ஒரு காவியமாக மாறட்டும். இந்த வாழ்க்கை ஸ்டோரி உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். கண்டிப்பா வாழ்க்கையில வேகமா எதையோ நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கிறத விட நமக்கு பிடிச்சது மாதிரி மெதுவா நிதானமா செய்வோம். கண்டிப்பா வெற்றி நமக்கு கிடைக்கும். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்து, நான் சொன்ன இந்த ஸ்டோரியும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சேனலுக்கு உங்களோட ஆதரவு ரொம்ப முக்கியம். உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு எல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க வீடியோவை. கண்டிப்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற பார்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். பை ஃப்ரெண்ட்ஸ்.